ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன். என்னோடய முடியை நான் எப்படி பராமரித்தேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட போகிறேன். அதை பாருங்கள். அதில் என்னென்ன போட்டு என்னென்ன செஞ்சேங்கிறதெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எங்கள் வீட்டில் இருக்க வரையிலும் இயற்கையான பொருட்களை வச்சு தான் யூஸ் பண்ணேன் என்னுடைய ஹேருக்கு. அதனால் நான் என்னென்ன யூஸ் பண்ணேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். செம்பருத்தி பூவை, அப்புறம் சீயக்காய் பொடி, இல்லைன்னா சீயக்காய் பொடி தான் இருக்குது எல்லாத்து வீட்லேயுமே, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டையும் மிக்சியில் அரைச்சிக்குங்க. அப்புறம் அரிசி கஞ்சி இதில் முக்கியமாக தேவைங்க. அரிசி கஞ்சி இப்போ நம்ம குக்கரில் செய்கிறதுனால கிடைக்காது. இருந்தாலும் நீங்கள் தனியாக கொஞ்சம் அரிசி ஊற வச்சு அதை கொதிக்க வச்சு கொஞ்சம் கஞ்சியாட்டம் வடித்து இந்த மூணையும் நல்லா ஒரு கப்பில் போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை தலையில் பூசிக்குங்க. நல்லா பூசி கொஞ்ச நேரம் வச்சுருந்து அப்புறம் குளிச்சிங்கன்னா அப்புறம் கொஞ்சம் சீயக்காய் போடணும். மறுபடியும் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா முடி நல்லா வளரும். உங்களுக்கு இந்த வெள்ளை முடியெல்லாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் வராது. மறுபடியும் கொஞ்சம் தலைக்கு குளிச்சுட்டு மறுபடியும் சீயக்காய் நல்லா போட்டு தேய்ச்சி நல்லா இது பண்ணிட்டிங்கன்னா, தலையை கழுவிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். முடியெல்லாம் வருங்க, பளபளன்னு இருக்கும், நல்லா இருக்கும். வெள்ளை முடியெல்லாம் வராது. இதை யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு பாருங்க 50 வயசு ஆகுது. இன்னும் ஒரு முடி கூட நரைக்கல பாருங்கள். இதை யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு டிப்ஸு சொல்கிறேன், கேளுங்க. நான் சின்ன வயசுலேருந்தே ஒரே ஒரு எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அது என்ன எண்ணெய்னு இப்போ பாருங்கள், காட்ட போகிறேன் பாருங்கள். அஸ்வினி ஹேர் ஆயில் இது தாங்க நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது நல்லா இருக்கு பாருங்கள். முடி பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? பாருங்கள். நான் கல்யாணம் வைக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள் இவ்வளோ இருந்ததுங்க முடி. அப்புறம் எங்கள் பாப்பா பிறந்த ஒருபாடு கொஞ்சம் கொட்டிருச்சு. அப்புறம் பத்தாதுக்கு எங்கள் ஹஸ்பண்டு ரொம்ப நீளமாக இருக்குன்னு வெட்டி விட்டுட்டாரு. என்ன பண்ணுறது, வெட்டிட்டாரு. சரி, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி.